ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நல்ல சுவையான ப்ரொக்கோலி ரெசிபி ஒன்று ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியான ப்ரொக்கோலி ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது எந்த வகையான குக்கிங் ஆயில்னாலும் பரவாயில்ல. அது கூட கடுகு, சீரகம், வெந்தயம், அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அது கூட நம்ம பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரொக்கோலியை நல்லா வெட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வெட்டிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மஞ்சளும் உப்பும் போட்டு கண்டிப்பாக கழுவணும். அப்போ தான் அந்த சின்ன பூச்சிகளெல்லாம் இருந்தால் வெது வெதுப்பான தண்ணீரில் கழுவிட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மஞ்சள் தூள், உப்புத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடணும். பாருங்கள், மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டு வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஓரளவு மூடி போட்டு வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவு வெந்திருக்கு ப்ரொக்கோலி. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சி போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு மசாலா அரைச்சி அதையும் நம்ம இதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கு பிறகு ப்ரொக்கோலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காவும், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகமும் சேர்த்துக்குவோம். வேணால் மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இது தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் துண்டுகள் கூட நீங்கள் போட்டு இதில் அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்தது வந்த பேஸ்ட்டை நம்ம இந்த குழம்புல கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த ப்ரொக்கோலியில் ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு கொதிக்க வச்சு எடுக்குங்க. ரொம்ப சுவையான ப்ரொக்கோலி ரெசிபி ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் மாசித்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து செஞ்சாலும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த கூனிஸோ, அதாவது ப்ரான்ஸ் குட்டியாக இருக்கும், அந்த சின்ன சின்ன ப்ரான்ஸ், அதை கூட நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும். அது போக நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான சப்பாத்தி அதெல்லாம் கூட நீங்கள் இதோட வச்சு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு திறந்து பாருங்கள். ப்ரொக்கோலி நல்லா ரெடியாகி வந்திருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ரெடியாகி கொதித்து நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.